ஹலோ மாமிஸ் அண்ட் டாடிஸ், வெல்கம் பேக் டு த மாம்ஸ் அவென்யூ. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பாட்டில் ஃபீடில் பண்ணுறீங்களா? அப்போது இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பிரெஸ்ட் ஃபீடிங்லேருந்து பாட்டில் ஃபீடிங்க்கு மாற வேண்டிய டைம் எப்போ வேணாலும் வரும். சில குழந்தைங்க டே 1லேருந்தே ஃபார்முலா மில்க் குடிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். சில குழந்தைங்க 4 months ஆர் 5 monthsல பாட்டில் ஃபீடிங்க்கு ஷிஃப்ட் ஆகலாம். பிரெஸ்ட் ஃபீடிங்கிறது ரொம்பவே இயற்கையான ஒரு விஷயம். ஆனால் பாட்டில் ஃபீடிங் அப்படி கிடையாது. ஸோ பேபி ஃபீடிங் பாட்டில்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னெல்லாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிகாஸ் at the end of the day we want to give the best to our baby. நம்பர் 1, எந்த மாதிரியான பாட்டில்ஸ் யூஸ் பண்ணலாம்? இது முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம். கிளாஸ் பாட்டில்ஸ் ஆர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில்ஸ் ரொம்பவே சேஃப். பட் மோஸ்ட்லி எல்லாரும் பிளாஸ்டிக் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா கிளாஸ் பாட்டில்ஸ் உடஞ்சிரோன்ற பயத்தில். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணும்போது அது பிபிஏ ஃப்ரீயாக இருக்க வேண்டியது அவசியம். பிபிஏங்கிறது பிஸ்ஃபினால் ஏங்கிற இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல். பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கில் பிபிஏ இருந்தால் அது நம்ம சாப்பிட்ற ஃபுட் வழியாக உடம்புக்குள்ளே போய் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி இந்த பிபிஏ பிரெயின் அஃபெக்ட் பண்ணணுன்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. குழந்தைக்கு யூஸ் பண்ணுற ஃபீடிங் பாட்டில்ஸில் பிபிஏ இருந்தால் நம்ம பாட்டிலில் ஸ்டெர்லைஸ் பண்ணும்போது அந்த பிபிஏ மெல்ட் ஆகி பாட்டிலே ஒட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக் பாட்டில்ஸை குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். அடுத்த விஷயம், குழந்தையோட பாட்டில்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு. பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே 5 to 6 monthsக்கு ஒரு வாட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. பாட்டில்ஸ் நல்லா இருக்குது, ஃபீடர் ஷேப் கிழியலை, ஸோ புதுசு வாங்க வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. குழந்தையோட ஹைஜீன் அண்ட் ஹெல்த் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ 5 monthsக்கு மேலே ஒரு பாட்டில் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், பாட்டிலோட நிப்பில் க்ளீனாக வச்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஏன்னா குழந்தைங்க வாயில் கான்டாக்ட் ஆகிற இடம் அதுங்கிறதுனால நல்லா க்ளீன் பண்ணுங்கள். பாட்டிலோட நிப்பிலையும் நீங்கள் எவ்ரி 2 months ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ஆல்சோ குழந்தையோட ஏஜ்க்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் நிப்பில் சேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் 0 to 1 monthக்கான பேபி பாட்டிலோட நிப்பில் ஃப்ளோக்காக 1 teat தான் இருக்கும். 3 மாத குழந்தைக்கு 2 to 3 teat நிப்பிள் இருக்கும். அப்போ தான் அவங்க சக் பண்ணும்போது நிறைய மில்க் ஃப்ளோ ஆகும். 4 மாத குழந்தைக்கு நீங்கள் 1 teat இருக்க நிப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க அரை மணி நேரத்துக்கு அந்த பாலை குடிச்சிட்டு இருப்பாங்க. பசியில் டயர்டாகி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி 1 மாத குழந்தைக்கு 4 teat நிப்பிள் யூஸ் பண்ணிங்கனாலும் ரொம்ப பெரிய தப்பு. ஃப்ளோ நிறைய இருக்கும், அவங்களுக்கு புறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தையோட ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி நிப்பிள் டீட் யூஸ் பண்ணுங்கள். அதையும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிடுங்க. அடுத்த விஷயம், குழந்தைங்களோட பாட்டில்ஸை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு. குழந்தைக்கு ஃபீட் பண்ணுற பாட்டில் ஸ்டெரிலைஸ் பண்ண பாட்டிலாக இருக்கணும். அது ரொம்பவே முக்கியம். ஒன்ஸ் ஃபீட் பண்ணி முடித்த அப்புறம் பாட்டிலில் பாலோட கரை இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க. பால் ரொம்ப கொஞ்சமாக இருந்தால் கூட அதில் பாக்டீரியா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக, அண்டர்லைன் மை வேர்ட்ஸ், ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஸ்டெயின் இல்லாமல் வாஷ் பண்ணி வச்சுருங்க. பேபி பாட்டில் க்ளீன் பண்ண எக்ஸ்க்ளூசிவ் லிக்விட் டிட்டர்ஜென்ட்ஸ்லாம் கூட இருக்குது ஃப்ரம் சிக்கு, பீஜன் அண்ட் மச்மோ பிராண்ட்ஸ். நீங்கள் அதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் சோப் வாட்டர்லேயே வாஷ் பண்ணாலே போதும். எக்ஸ்க்ளூசிவாக பாட்டில் ஃபீடிங் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 to 6 பாட்டில்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் போய் ஸ்டெரிலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே நைட் டைமில் எல்லா பாட்டிலையும் ஒன்றா ஸ்டெரிலைஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்த விஷயம், பாட்டிலில் ஃபார்முலா மில்க் தான் கொடுக்கணுன்ற நெசசரி இல்லை. உங்களுக்கு எக்ஸஸ் பிரெஸ்ட் மில்க் சப்ளை இருக்குது அப்படின்னா நீங்கள் பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணி அந்த பாலை கூட பாட்டிலில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நைட் டைமில் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது நம்மளும் ரொம்ப நேரம் தூக்கத்தில் உட்கார முடியாமல் தவிப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் பம்ப் பண்ண பிரெஸ்ட் மில்கை குழந்தைக்கு பாட்டிலில் கொடுக்கும்போது அவங்களும் சீக்கிரம் தூங்கிடுவாங்க, உங்களுக்கும் டயர்ட்னஸ் இருக்காது. அடுத்த விஷயம், குழந்தைங்க பாட்டிலில் குடிக்க ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பிரெஸ்ட் மில்க் குடிக்கிற குழந்தைங்க சடனாக பாட்டில் மில்க்கு அடாப்ட் ஆக மாட்டாங்க. பிகாஸ் உங்களோட நேச்சுரல் நிப்பிள் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாட்டில் நிப்பிள். குழந்தைங்க ரொம்பவே ஸ்மார்ட், அவங்களுக்கு அந்த வித்தியாசம் நல்லாவே தெரியும். சில குழந்தைங்க சீக்கிரம் அடாப்ட் பண்ணிப்பாங்க, சில குழந்தைங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பாட்டிலில் குடிக்க மறுக்கிற குழந்தைங்களுக்கு நைட் டைமில் அவங்க பசியில் அழும்போது கொடுத்து பாருங்கள். அந்த தூக்கம் வர டைமில் அவங்க பாட்டிலில் வர பாலை அப்படியே கண்ணை திறந்து பார்க்காம கூட குடிக்க சான்சஸ் இருக்குது. உடனே குழந்தைங்க நீங்கள் பண்ணுற எல்லா சேஞ்சையும் அக்செப்ட் பண்ணணும்னு அவசரப்படுத்தாதீங்க. கீப் ட்ரையிங். ஒரு 13 to 14 days டெய்லி பாட்டில் ஃபீட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். 15ஆவது நாள் அவங்களே குடிப்பாங்க. அது குழந்தைங்களோட நேச்சர்.
அடுத்த முக்கியமான கேள்வி குழந்தைங்களுக்கு என்ன பாட்டில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. உங்கள மாதிரி நானும் நிறைய ரிசர்ச் பண்ணி பெஸ்ட் பாட்டில் எதுன்னு தேடின போது கண்டுபிடிச்சது தான் ஃபிலிப்ஸ் அவென் நேச்சுரல் ஃப்ளோ ஃபீடிங் பாட்டில். ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போதே நீங்கள் ஃபார்முலா மில்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டாக்டர் ப்ரவுன்ஸ் ஃபீடிங் பாட்டில் கூட யூஸ் பண்ணலாம். இந்த 2 பாட்டிலுமே பார்த்தீங்கன்னா ஃபீடரோட ஷேப் வந்து க்ளோசஸ்ட் டு பிரெஸ்ட் ஷேப். ஸோ குழந்தைங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங்கில் இருந்து பாட்டில் ஃபீடிங்க்கு மாறும்போது அடாப்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஆல்சோ இந்த 2 பாட்டிலுமே ஆன்டி கோலிக் அண்ட் பிபிஏ ஃப்ரீ. கோலிக் பெயின்ங்கிறது குழந்தைய எக்ஸ்ட்ரீமாக அழுக வைக்கும். குழந்தை பால் குடிக்கும்போது அவங்க முழுங்குற காற்று அது அவங்களுக்கு வயிற்று வலி, அதாவது கோலிக் பெயினை ஏற்படுத்தும். பிரெஸ்ட் ஃபீடிங்கில் குழந்தை காற்று முழுங்க சான்சஸ் கம்மி தான். ஆனாலும் ஃபீட் பண்ணி முடித்த ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் அவங்கள தோலில் போட்டு தட்டி ஏப்பம் வர வைக்க வேண்டியது மேண்டேட்ரி. பிரெஸ்ட் ஃபீடிங்கில் மில்கோட ஃப்ளோ குழந்தை சக் பண்ணுறதை பொறுத்து தான். வேறஸ் பாட்டில் ஃபீடிங்கில் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ குழந்தை நிறைய காற்று முழுங்க சான்ஸ் இருக்குது. ஸோ கோலிக் பெயின் வரவும் வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த 2 பாட்டிலோட ஆன்டி கோலிக் ப்ராப்பர்ட்டிஸும் உங்கள் குழந்தைக்கு அந்த பெயினை கொடுக்கவே கொடுக்காது. தே வில் பி த ஹாப்பியஸ்ட் பேபி ஆஃப்டர் ஃபீடிங். ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் ஆஃப் ஃபிலிப்ஸ் அவென் பாட்டில்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டிலோட நிப்பிள் ஃபிலிப்ஸ் அவென்ட்டில் நீங்கள் எந்த பிராண்ட் பாட்டில் வாங்கினாலும், நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கினாலும் சரி, இல்லை ஃபீடிங் பாட்டிலே அடுத்த சைஸ் வாங்கினாலும் சரி, இந்த மூடி வந்து கம்பேட்டபிளாக இருக்கும் எல்லா பாட்டில்ஸ். ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பேபியோட ஃபீடிங் பாட்டில்ஸ் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரொம்பவே கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நியூ மாம்ஸ் எல்லாருக்கூடயுமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்களோட பாட்டில்ஸை எப்படி க்ளீனாக வச்சுக்கணும், எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிற அவேர்னஸ் க்ரியேட். உங்கள் சஜஷன் அண்ட் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மாம்ஸ் அவென்யூ ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆகிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா பேபி கேர் ரிலேட்டட் வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோடு நான் உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறேன். Until then, take care of your chala kutis. Thank you for watching.